எட்ரா கொக்கி அக்கா, என்னக்கா இது? என் பேர்ல பணம் போட்டிருக்கீங்க? ஆமா புனிதா, உங்க எல்லார் பேர்லயும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ல நாங்க பணம் போட்டிருக்கோம். இது இப்ப மட்டும் இல்ல, இனிமே எல்லா மாசமும் இந்த அக்கவுண்ட்ல கம்பெனியே உங்களுக்காக பணம் போடும். மகா, நாங்க கூட எங்களுக்காக இப்படி யோசிச்சு பார்த்தது இல்லம்மா. நீ யோசிச்சிருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஆமாங்கா, கையில எவ்வளோ பணம் வந்தாலும் அடுத்தடுத்து ஒரு செலவு வந்துட்டே இருக்கு. சூப்பர் ஐடியாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், இது உங்க உழைப்புக்கான பணம் தான். இதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனி முன்னேறும் போது நம்ம வாழ்க்கையும் முன்னேறணும்ல. அதுக்குதான் இது மாதிரி உங்களுக்குலாம் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஐடியா வச்சிருக்கா மகா. சீக்கிரமே எல்லாரோட லைஃபும் நல்லா ஆயிடும். அப்புறம் மகா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பிரியா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நீ ஒரு மெயில் போட்டிருந்தல, நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க கம்பெனிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். அந்த மேனேஜரையும் எனக்கு நல்லா தெரியும். சோ அவங்க நேர்ல வர சொல்லிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க போய் பார்த்து பேசிட்டு வாங்க. எனக்கும் இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சரி மகா, பாத்துக்கோ. சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரிக்கா. சரி, நான் போய் வேலையை பாக்குறேன். மகா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க அண்ணி. என்ன மகா இதெல்லாம்? நான் இந்த கார்மெண்ட்ஸ்ல கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன அண்ணி, என்ன பண்ண நானு? அதான் எல்லாருக்கும் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு பாஸ்புக் கொடுத்துட்டு இருந்தியே. அது நல்ல விஷயம் தானே அண்ணி. அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. அதானே, சந்தோஷம் மட்டுமா பட்டாங்க, உன்னை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் பாராட்டுக்காக எதையும் செய்ய மாட்டேன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா நீ செய்யறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே. அண்ணி, என் பேச்சும் என்னோட செயலும் உங்களுக்கு புரியலனா அதுக்கு நான் பொறுப்பில்ல. என் கூட சேர்ந்து கஷ்டப்படுறவங்க அப்படியே இருக்கட்டும்னு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் விட சொல்லல. ஆனா இந்த மாதிரி நீ ஏதாச்சும் செய்யும் போது என்கிட்டயும் அம்மா கிட்டயும் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. இது குடும்பமா எல்லாரும் சேர்ந்து செய்யலான்னு ஆரம்பிச்ச பிசினஸ் தானே. முதல்ல அவங்களுக்கு நான் பணம் கொடுத்தது தப்புங்கிற மாதிரி பேசுனீங்க. இப்போ உங்ககிட்ட சொல்லாததுதான் தப்புன்னு சொல்றீங்க. நல்ல விஷயத்த சொல்லிட்டு செஞ்சா என்ன, இல்ல செஞ்சுட்டு சொன்னா என்ன? வேலை சரியா நடந்துதான் தானே பாக்கணும். நான் சம்பளம் கேட்டதுக்கு என்னமோ அப்படி பேசுன. ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு, 3 மாசம் கழிச்சு பாக்கலான்னு சொன்ன. அப்போ இதுக்கெல்லாம் பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? நான் இத எந்த கணக்குல எழுதுறது? வருமானமே இல்லாம செலவு கணக்கை எப்படி மகா எழுதுவேன்? அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துறேன் அண்ணி. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டைபண்ட் எல்லாம் கொடுத்தாதான் வேலை செய்யறவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவங்களும் சந்தோஷமா வேலை செய்வாங்க. வர வருமானம் கைக்கும் வாய்க்கும் மட்டுமே சரியா போச்சுன்னா செய்யற வேலையில ஒரு அலுப்பு தான் வரும் அண்ணி. அப்புறம் இந்தாங்க, இது உங்க பாஸ்புக். உங்க பேர்லயும் பணம் போட்டிருக்கேன். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? இவள என்ன பண்றதுனே தெரியல. ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். ஆக்சுவலி கௌரி கார்மெண்ட்ஸ் நேம் பார்த்ததும் யாரோ புது ஆளுங்கன்னு தான் நினைச்சோம். டு பி ஃப்ராங்க், உங்க மெயில் பார்த்துதான் எங்க எம்டி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அது என் வைஃபோட கம்பெனி தான் மேடம். அவங்க தான் கௌரி கார்மெண்ட்ஸோட எம்டி. அவங்க உங்க வைஃப்னு சொன்னதும் அடிஷனலா ஒரு மார்க் கூட்டியே போட்டோம். நீங்க பேங்க்ல ஒர்க் பண்ணும்போதே நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணுவீங்கன்னு நாங்க பர்சனலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். அதனால பேக்ரவுண்ட்லாம் எதுவும் செக் பண்ணாம ஆர்டர் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். தேங்க்யூ so much மேடம்.
எங்களுக்கு இப்போ கேரளாவுல இருந்து 1,00,000 பீஸ் ரெடி பண்ண ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதை நாங்க முடிச்சாகணும். அதனால தான் இந்த மும்பை ஆர்டரை உங்களுக்கு டைவர்ட் பண்ணிருக்கோம். இது பைலட் அண்ட் ஏர் ஹோஸ்டஸ்க்கான யூனிஃபார்ம்ஸ். மொத்தம் 2000 பீஸ் தைக்கணும். பட் ஒரு 20 பீஸ் சாம்பிளுக்காக தச்சு தரணும். அது குவாலிட்டி செக் பாஸ் ஆனாதான் ஆர்டர் கிடைக்கும். குவாலிட்டியில நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுல உங்க நேம் மட்டும் இல்ல, எங்க நேமும் இருக்கு. ஷூர் மேடம். என்னோட வைஃப் கூட குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீங்களே சாம்பிள் பார்த்துட்டு எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பீங்க. வேலை அவ்வளோ கிளீனா இருக்கும் மேடம். தட்ஸ் வாட் வி வாண்ட். சாம்பிள் பீஸுக்கான மெட்டீரியலை நீங்க இன்னைக்கே வாங்கிட்டு போலாம். வாங்க, நானே வந்து செக் பண்ணி தரேன். சரி மேடம். பயங்கரமா பசிக்குது. கையில காசு வேற இல்லை. என்ன பணம் மாதிரி கிடக்குறான், ரோட்ல கிடக்குறான். இவன் நம்ம என்ன போல் இருக்க. ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். அருணா கயிறு கூட இல்லை. 10 பைசா கூட தேராது போல் இருக்க. கடைசி அவன் ஓசி குடியாத்தான் இருப்பான் போல. என்ன பண்ணலாம், துண்டு எடுத்து தோல் போட்டு போயிடலாமா? சரி, நம்ம பொழப்புக்கு என்ன பண்ணுறது? செஞ்சிருவோம். டெட் பாடி ரெடி. ஐயோ மாமா, மாமா போயிட்டியா மாமா? ஒன்னா போலான்னு சொல்லுவியா மாமா? எங்க போனாலும் என்னை விட்டுட்டு போகவே மாட்டியா மாமா? இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியா மாமா? மேடம், மாமா போயிட்டாரு. ஐயோ மாமா போயிட்டியே. உன்னை அடக்கம் பண்ண கூட இந்த அனாதை பயலுக்கு வைக்கே இல்லாம போச்சு மாமா. அடக்கம் பண்றதுக்கு நிறைய செலவாகுமே, நான் என்ன பண்ணுவேன்? சார், மாமா சார், அடக்கம் பண்றதுக்கு காசு இல்ல. பிச்சை எடுத்தாவது உன்னை ஜாம்னு அனுப்பி வைக்கிறேன் மாமா.